இப்படி உட்காந்து எப்படி சார் வேலை பார்க்க முடியும்? வெயிட், இந்தா புடி புடி. ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணு. ஓம் வாசுதேவாய நமஹ. ஓம் வாசுதேவாய நமஹ. மீராஜி, அடுத்து உங்க கேபினுக்கு தான் போறாங்க போல ஓ மை காட். எனக்கு என்னமோ நீங்க அந்தரத்திலேயே தொங்கிட்டு வேலை பார்ப்பீங்கன்னு தோணுது மீராஜி. என்ன மீராஜி, வாஸ்து எல்லாம் ஓவரா? உங்களை எந்த டைரக்ஷன்ல உட்கார சொன்னாங்க? பங்கஜ், how long we have to face this whole bullshit? And சூர்யா சார் பத்தி ஒரு அப்டேட் கூட காணோம். அவரோட போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. What's happening? மீராஜி, சார் தான் லண்டன் போயிருக்கார்ல. ஆனா போன் நாட் ரீச்சபிள்னே வருதே. அவரும் ஒரு போன் கூட பண்ணல. இங்க என்னடானா வாஸ்து பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டாமா பங்கஜ்? அவர்கிட்ட சொன்னா மட்டும். லண்டன்ல அவர் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறார் மீராஜி. அங்க போன் யூஸ் பண்ண கூடாது. அவரே கூப்பிடுறேன்னு சொன்னார் மீராஜி. டோன்ட் வரி மீராஜி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே ஓகே. சாரோட போன் நாட் ரீச்சபிள் வந்ததுனால ஐ வாஸ் சோ டென்ஸ்ட். ஓகே ஃபைன். அவரே கூப்பிடுவார் மீராஜி, டோன்ட் வரி. சார் ஒரு நாள் ஆபீஸ்ல இல்லனா இங்க என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது பாத்தீங்களா? செவரை பார்த்து உட்கார்ந்துகிட்டு பின்னாடி இருக்கிற சிஸ்டம்ல வேலை பார்க்கணுமா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? ஓகே, காமன் சென்ஸ் தான் இல்ல, ஒரு பேசிக் சென்ஸ். மை காட் மீராஜி, இதுக்கே இப்படி அழுத்துக்கிட்டா எப்படி? சந்திரா சார் இப்பதானே சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. இன்னும் எவ்வளவோ இருக்கு பாக்குறதுக்கு. என்னால முடியாதுப்பா. ஐ கான்ட் டேக் தட் கை எனி மோர். இவரால நம்ம கம்பெனிக்கு நல்லது நடக்காம போகட்டும், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐ கேன் மேனேஜ். ஆனா புதுசா ஏதாவது பிரச்சனை வராம இருந்தா போதும். அதுதான் என்னோட கவலையே. பை தி வே பங்கஜ், ஐ ஹேவ் an ஐடியா. சொல்லுங்க மீராஜி. சந்திரா சார் எந்த நேரத்துல என்ன முடிவெடுப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. சொல்ல போனா அவருக்கே தெரியாது. அவருக்கு ஒருத்தி அசிஸ்டண்டா வேலை செய்யறதுனா அது நெருப்புல நடக்கிற மாதிரி. அதாவது அணு நெருப்புல நடக்க போறான்னு சொல்றீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா அடி மேல அடி வச்சு நடக்கிறவள கொஞ்சம் கொஞ்சமா தட்டி கீழே விழ வச்சா என்னன்னு யோசிக்கிறேன். மீராஜி, எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வேலியில போற ஓனானை எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்டு அப்புறம் குத்துதே கொடைதேன்னு சொன்னானாமா ஒருத்தன். அந்த மாதிரி நீங்க சொல்ற பிளானு வாஸ்து மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நாமெல்லாம் நடு ரோட்ல உட்காந்து அங்கதான் வேலை பார்க்கணும். சோ எதை பண்றதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவா பேசாதீங்க பங்கஜ். இது ஒர்க் அவுட் ஆகும். எல்லாம் பார்க்க தானே போறீங்க. இதான ஃளைட் நம்பர்? இதான். எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் ஃளைட்ட சேஞ்ச் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. கொஞ்சம் பொறுமையா பார்த்தா எல்லாமே இதுலயே தெரிய போகுது. அதை விட்டுட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அர்ஜென்ட்டா ஃளைட் பிடிக்க வேண்டியது இருக்குமோ என்னவோ. மெசேஜே பாத்திருக்க மாட்டாரு, அதான் ரிப்ளை பண்ணல போல. இவ என்னடானா என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் வர்றத பார்த்ததும் கப்பு சிப்புன்னு ஆயிட்டீங்க. என்னடா உன் மொழிய சரியில்லையே. உங்க மொழி மாதிரி தான்ப்பா என் மொழியும் எப்பவும் இப்படிதான் இருக்கும். என்னமோ ஃளைட் கேன்சல் அது இதுன்னு காதுல விழுந்துச்ச.
மறுபடியும் வேற நாட்டுக்கு போறேன்னு அனு ஏதாவது கதை விட ஆரம்பிச்சிட்டாளா? இல்லப்பா, சூர்யா சாரு. டேய், எல்லாம் தெரியும்டா. சூர்யா சார் பத்திரமா லண்டன்ல லேண்ட் ஆயிட்டாரா இல்லையான்னு இந்த மகாராணிக்கு டென்ஷன். சுத்தி என்ன நடந்தாலும் இந்த ரகுபதி கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். எங்கப்பா பாத்தீங்க? டேய், போடா, உள்ள போடா. ஏய் ரம்யா, உனக்கு வேற வேலையே கிடையாதா? நீ இது வரைக்கும் காலேஜ் புக்கை எடுத்து வச்சு படிக்கிறத நான் வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. என்ன பிட் அடிச்சு பாஸ் பண்ண போறியா? ஏய், என்ன முறைக்கிற? பவுல போ. அண்ணா, ஏன் பசங்க மேல எரிஞ்சு விடுறீங்க? நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். உங்ககிட்ட ப்ரூஃபே இருக்கு. ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தான் எனக்கு புரியல. ரஞ்சனி, இந்த காலனிக்கும் லண்டனுக்கும் தொடர்பு கூடிக்கிட்டே போகுது. கூடட்டும் கூடட்டும், நல்லா கூடட்டும். இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் எனக்கு வேணும். உங்க மனசுல இருக்கிறத நீங்க என்கிட்ட நேரா சொல்லணும். சார், எனக்கு இது வேண்டாம் சார். அப்போ எப்போ வாங்கி போகணும்? அது எப்போன்னு நீங்க தான் சார் சொல்லணும். நாள் போக போக உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் கூடிக்கிட்டே போகுதானோ. எவ்வளவோ விஷயங்களுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமா நான் இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை நேர்ல வந்து பார்க்கறேன்னு சொல்லணும். ஐ வில் மிஸ் யூ சார். நீ ரொம்ப ஈஸியா ஐ வில் மிஸ் யூ சார்னு சொல்லிட்ட. என்னால என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லக்கூட முடியல. ஐ மிஸ் யூ அனு. ஹலோ ஆஃபீஸ் பியூட்டி, ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? தலைவலியா? நான் போய் காஃபி கொண்டு வரட்டா? இல்ல வேண்டாம். அப்புறம் ஏன் டல்லா இருக்க? லேடி பாஸ் திட்டினாங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் இல்ல இல்லன்ற, அப்புறம் என்னதான் பிரச்சனை? சூர்யா சார் போன் கனெக்ட் ஆகலையா? கண்ணை பார்த்தே சொல்லிடுவேன். ஓகே, டோன்ட் வரி. அனு, வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டு இருக்க? என் போன்ல தான் இன்டர்நேஷனல் கால் ஃபெசிலிட்டி இல்லையே. இந்தா, என் போன்ல பண்ணு. இல்ல வேண்டாம். பரவாயில்ல, பேசு. ஒரு ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்யலனா எப்படி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அனுவோட கேபிள்ல இருக்க பங்கஜ் சார். மீரா மேடம் உனக்கு எந்த வேலையும் தரலையா? எஸ், கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். இதோ கிளம்பிட்டேன்.
Hello guys. May I have 2 minutes? Okay. சூர்யா சார் லண்டனுக்கு போன பின்னாடி நம்ம ஆபீஸ்ல நடக்கிற சேஞ்சஸ், சந்திரா சார் சார்ஜ் எடுத்த பின்னாடி நடக்கிற மாற்றங்கள். இது இங்க நிறைய பேருக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும். பட் தென் பீயிங் an employee of பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவரு சொல்றத ஒபே பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி. சோ நீங்க எல்லாரும் உங்க வேலையில இன்னும் கேர்ஃபுல்லா, இன்னும் கான்ஷியஸா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். சரிங்க மேம். ஓகே, யூ கைஸ் கேரி ஆன். ஓகே மேம். வேர் இஸ் நீல்? ஓகே, ஐ வில் கால் him. இது நீலோட போன் ரிங்டோன் இல்ல? அனு, ஒன்னு பேசு, இல்லன்னா மியூட் பண்ணு. இப்படி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா அத பாத்துட்டே இருப்பியா? டோன்ட் யூ ஹேவ் மேனர்ஸ்? மேம், இது என்னோடது இல்ல, நீலோட போன். பை மிஸ்டேக் இது என்கிட்ட வந்துருச்சு. வாட்? நீல் போனா? ஓ, ஓகே ஓகே ஓகே, ஆல் ரைட். Okay guys, you carry on with your work. We'll see you later. நீல் போன் எப்படி அனு கையில? எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சில லவ்வர்ஸ் இப்படிதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. யூத் இல்ல. நீலும் அனுவும் லவ்வர்ஸ்னு எப்படி சொல்றீங்க? பாத்துக்கிட்டே இரு, உனக்கே புரியும். May I come in, sir? Yes. Ma'am. What is this, Mira? Sir. ஒரு ரிப்போர்ட் கூட உங்க டீமுக்கு ரெடி பண்ண வராதா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் மீரா? எம்ப்ளாயிஸ்லாம் எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு. எக்ஸாக்ட்லி. இதுல ஒண்ணாவது சரியா இருக்கா? Did you even read the report? உன்னால படிக்க முடியாதா? நீ படிச்சியா இல்லையா? Tell me மீரா, படிச்சியா? No sir, but my team members are experienced. ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸையும் நான் படிச்சிட்டு இருக்க முடியாது சார். However, I'm sorry about this sir. மீரா, ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. எம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? லே அவுட் எல்லாம் கண்ணா பின்னாடி இருக்கு. இத யார் பண்ணது? சார், நினைச்சேன் இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வேற யாரால ரெடி பண்ண முடியும்? நீயா தான் இருக்கும்னு நினைச்சேன். மீரா, you should have checked the report before giving to me. Sir, I told you I'm sorry about that. And I was little busy too. Calendar design meetuக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். Okay மீரா, okay, fine. You are excused. நீ பிஸியா இருந்தா எல்லாம் ஓகே. பட் நீ No, you are not excused. உண்மைதான் சார். இங்க அவ வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேலை கத்துட்டு இருப்பான்னு நம்பி நானும் செக் பண்ணாம டைரக்டா பிரசன்ட் பண்ண சொல்லிட்டேன். இவளை நம்பினது நான் பண்ண ஒரே மிஸ்டேக். மேம் ஆக்சுவலி ஷட் அப் அனு. சந்திரா சார் நோ எக்ஸ்கியூஸ்னு சொன்னது உன் காதுல விழல? மேம் இல்ல மேம், நான் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்கல, உள்ளதை தான் சொல்றேன். இதுக்கு எல்லாமே காரணம் சார் தான்.
அனு, பயத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதம்மா. என்னமோ மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆஸ்க் சாரி மிஸ்டர் சங்கரன். What did you say now? இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா? How dare you? சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த வாஸ்துலாம் மனுஷனுக்கு உதவி செய்யற வகையில இருக்கணும் சார். ஆனா இங்க என்னடானா வேலை செய்யறதுக்கே இடைஞ்சலா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் செவத்தை பார்த்து உட்காந்து டைப் பண்ணதுனால தான் சார் இவ்ளோ மிஸ்டேக். அனு, you are crossing your limits. It's okay, just leave it. நீ என்ன சொல்ல வர? சந்திரா சார் வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வந்தது தப்புன்னு சொல்றியா? இதனால வரப்போற கான்சிக்வன்ஸ் எல்லாம் என்னன்னு யோசிச்சு தான் பேசுறியா? மீரா, wait. Hey you, look. நீ பின்னால திரும்பி செவரை பார்த்து வேலை செஞ்சதுனால தப்பு வரல. கவனம் இல்லாம வேலை செஞ்சதுனால தான் தப்பு வந்திருக்கு. முதல்ல அதை ஒத்துக்கோ. இங்க வேற யாராவது வாஸ்து பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இந்த வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் எவ்வளவு பெரிய ஆள்னு உனக்கு தெரியுமா? Just 1 hour. 1 hourக்கு 5 lakhs சார்ஜ் பண்றாரு. அவரு ஒரு வாட்டி சொன்னதுதான். அதுல தப்பு இருக்காது. சார், மனசை விட பெரிய வாஸ்து வேற எதுவுமே கிடையாது சார். I told you to enough. Just get out from here. Leave now. Hey. Wait. போகாத, wait. இப்போ என்ன சொன்ன? சார், எங்க அப்பா சொல்லுவாரு சார், நம்ம மனசை விட பெரிய வாஸ்து வேற எதுவுமே இல்லைன்னு. அதத்தான் சார் சொன்னேன். சாரி சார். சோ நான் இந்த வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் கூட்டிட்டு வந்தது வேஸ்ட்ங்கற? நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்றேன் சார். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இதுக்கு எதுக்கு என் பெர்மிஷன்? அதையும் சொல்லு, கேப்போம். சார், நாங்க கொஞ்ச நேரம் வெளியில இருக்கோம். நீங்க பேசிட்டு இருங்க. Wait. Sit down. அதாவது அனு மேடம் ஏதோ சொல்ல வராங்க. அதை எல்லாரும் தான் கேட்போமே. அனு மேடம், நீங்க சொல்லுங்க. சார், நீங்க ஆபீஸ்க்கு வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட வர சொன்னது தப்புன்னு நான் சொல்லல. யாரும் அப்படி சொல்லவும் முடியாது. அது உங்க நம்பிக்கை சார். ஆபீஸ்க்கு நல்லது நடக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா வேலை செய்யறதுக்கே அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கே சார். வேலை செய்யறவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லைன்னா தான் வேலை நல்லா நடக்கும், ஆபீஸும் நல்லா இருக்கும். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி சார். நான் வேணும்லாம் பண்ணல சார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா சார்? எங்க அப்பா என் எஜுகேஷன் மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாரு. நான் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும்னு அவருக்கு அவ்வளவு ஆசை. அதனால நான் 10th போன உடனே எனக்கு புது டேபிள் வாங்கி கொடுத்தாரு. இப்ப கூட நான் அதே டேபிள்ல உட்காந்து தான் படிப்பேன். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிழக்கு பக்கமா உட்காந்து படின்னு சொல்லுவாரு. நான் எதுக்குன்னு கேட்டதுக்கு அப்பதான் நல்ல மார்க் வரும்னு சொன்னாரு. நானும் அப்படியே படிச்சேன், நல்ல மார்க் வாங்கினேன். அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் கிழக்கு பார்த்து உட்காந்து படிச்சதுனாலதான் நல்ல மார்க் வந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா சார்? அட என்னம்மா நீ, கிழக்க பார்த்து டேபிள் போட்டது வாஸ்துக்காக இல்ல வாஸ்தவத்துக்காகன்னு சொன்னாரு. காலையில கிழக்கு பக்கத்துல இருந்து சூரிய ஒளி வரும், அது மேல விழுந்தா உனக்கு தூக்கம் வராது, நீ நல்லா படிப்பன்னு சொன்னாரு. அதோட கரண்ட் பில்லும் கம்மியா வரும்னு சொன்னாரு. Oh, but he's a very intelligent.